மோடு பேசுகிற ஒரு காரியம், அவரோட வார்த்தை என்னென்னா, உன் இருளை வெளிச்சமாக்குவார். இப்போ கூட நம்ம என்ன வெளிச்சத்தின் நாளை கொண்டாடணும். கிறிஸ்மஸ் நாளை 25ஆம் நாள் என்ன பண்ணோம்? தேவன் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அவர் வெளிச்சத்தை நாம் கொண்டாடுற கூறியமாக எல்லா வீட்டிலும் போய் நம்ம என்ன பண்ணோம், அது ஒரு சின்ன சுவிசேஷம் மாதிரி சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட இருந்து ஒரு பாடல் பாடி ஜெபம் பண்ணி அவர்களோட காரியத்தை நம்ம கொடுத்துட்டு வந்துடுறோம். இந்த இருள் வெளிச்சத்தை கொடுக்குற ஒரு காரியமாக தேவன் நம்மளுடைய என்ன பண்ணியிருக்கிறாரு, நீதியின் சூரியனாக உதிச்சனால இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அவரை துதித்து பாடி ஆராதனை செய்கிற ஒரு காரியமாக இருக்குது. அதுக்கு தேவன் நமக்கு கொடுத்துக்கிற ஒரு நல்ல வார்த்தை 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 2 சாமுவேல். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். விளக்காய் இருக்கிற தேவன் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். நம் கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தரே, நன்றி அப்பா. இந்த நாளில் கூட இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்திரு மக்கள் நன்றி. இதன் மூலம் நீர் வெளிப்படும். எங்கள் அப்பாவுனர் சுயம் இல்லை அப்பாவுனரே, நீர் வெளிப்பட போறக்கா நன்றி. இந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. காரியத்தை நீர் வாய்க்க செய்திருக்கா நன்றி. இந்த வார்த்தை கேட்காத வண்ணமாக எந்த பலவீனமும் எங்களுக்கு வராதபடி எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக்களும். இந்த வார்த்தையின் சத்தியத்தை அவர்கள் அப்பாவுனர் மக்கள் பிடித்து கொண்டு தங்கள் வாழ்நாளில் அப்பாவுனரே நல்ல பாதையில் ஓடத்தக்க அப்பாவுனர் விளக்காய் நீர் எங்களுக்கு கூட இருந்து இந்த வார்த்தை மூலம் எங்களுக்கு கூட நீங்கள் பேச போறக்க நன்றி. அடியானையும் உங்கள் கரத்தில் ஒப்புவிக்கிறேன். ஆவினவரை நீர் மூடி மறைத்து வழி நடத்தும். ஆவினவரை நீர் வெளிப்பட போறக்க நன்றி. இயேசு நாம் ஜெயிக்கும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆம். 2 சாமுவேல் 22:29. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். கர்த்தர் நம்மேல் உதிக்கிற நீதியின் சூரியனாக இருக்கிற ஒரு காரியம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது? சூரியன் வரும்போது இருள் தானாக விலகி போயிடும். நீங்கள் போய் இருளை விரட்டணுன்னு அவசியம் இல்லை, அது விரட்டவும் முடியாது. அதுக்கு பொதுவாக என்ன பண்ணுங்க, நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது விளக்கா அவர் இருக்கும்போது, அவர் சுடராக இருக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற இருள் அப்படின்ற ஒரு பாவ காரியம் தானாக அகன்று போயிடும். இருளை நம்மளால் ஓட்ட முடியுமா, விளக்க முடியுமா? முடியாது. அந்த இடத்துல ஒரு சுடரை இருக்கும்போது இருள் தானாக விலக போகிறோம். ஆதாம் ஏவாள் தன்னுடைய ஒரு காரியத்தினால என்ன பண்ணிட்டாங்க, தேவன் விலக்கி வச்ச கனியை புசித்ததுனால என்ன ஆயிடுச்சு, இருள் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. தேவன் பிரசன்னமாக இருந்து அவர்களுடைய நிர்வாணத்தை அவருடைய அங்கியாக, அவருடைய காரியமாக, அவரோட வார்த்தை, அவரோட ப்ரெசன்ஸ் எல்லாமே கொடுத்து ஒரு மகிமையின் வஸ்திரத்தை எனக்கு பண்ணியிருந்தார், அவங்களுக்கு கொடுத்துருந்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால ஆதாம் என்ன பண்ணிட்டாப்புல, அந்த ப்ரெசன்ஸை விட்டுட்டாப்புல. அப்போ அவர் என்ன பண்ணார், அத்தி இலையை எடுத்து தைச்சு தனக்கு வஸ்திரத்தை ஒன்று பண்ணி ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாப்புல. அதிகாலையில் தேவன் வந்து ஆதாமே ஆதாமே அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இன்றைக்கி இருள் வந்துருச்சுன்னா நம்ம ஏதேதோ ஒரு பிரகாரத்தில் போய் பின்னாடி ஒளிஞ்சிக்கிற ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் மகிமையின் வஸ்திரம் நமக்கு இருக்கும்போது அதிகாலையில் பணிவிலும் வேலையில் தேவன் பிரசன்ஸோடு நம்ம அவர்கிட்ட போகும்போது அவர் என்ன பண்ணுவார், நம்மோடு இருப்பார். இன்றைக்கி நமக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டதுனால தான் என்ன பண்ணுறோம், அதிகாலையில் எழுந்திரிச்சு தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு காரியம் நமக்கு இருக்குது. நமக்கு பயம் இல்லை, ஏன்னா நமக்குள்ளே இருள் இல்லை. அப்படி இருளின் ஆதிக்கம் பூமியிலே வாசம் செய்யப்பட்ட பிறகு எல்லா காரியத்திலும் என்ன ஆகிப்போச்சு, ஒரு தேய்மானம், ஒரு தோய்வு, ஒரு பாவம். மனுஷன் மீறி என்ன ஆயிடுச்சு, தேவனை பிரகாரமாக கொண்டு அவரை நம்பிக்கையாக கொண்டு அவரை தொழுது கொள்ள வேண்டிய மனிதன் தனக்கு இஷ்டப்பட்டதையெல்லாம் தெய்வம் என்று சொல்லி வணங்க ஆரம்பிச்சிட்டான். தேவன் அவரோட வல்லமை காமிற்காக படைக்கப்பட்ட சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பல கோள்களை என்ன பண்ணிட்டாவன், அவன் தெய்வம் சொல்லி வணங்க ஆரம்பிச்சிட்டான். படைத்தவரை விட்டு படைத்தவைகளை வணங்க ஆரம்பித்தா மனிதனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சு, இருள் சூழ ஆரம்பிச்சது. தேவன் என்ன பண்ணுறாரு,
ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தேவன். அவர் விளக்காய் இருக்கிறார், பிரகாசமாக இருக்கிற காரியமாக இருக்கிறார். சங்கீதம் 118:27 தாவீது சொல்லுகிற ஒரு காரியம். சங்கீதம் 118:27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். போதும். கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம் பிரகாசத்தை விட்டுட்டோம், ஆனால் நமக்கு தேவன் தான் பிரகாசி வைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்ம குழியில் விழுந்துட்டோம், பாவமான குழியில் நம்ம விழுந்துட்டோம். நம்ம தூக்கி எடுக்கிற ஒரே கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் இல்லைன்னா நம்ம இன்றைக்கி இந்த ஸ்தலத்தில் நம்ம உட்காந்துருக்க முடியாது. ஒரு வெளிச்சத்தை காணக்கூடாத ஒரு காரியமாக நம் கண்கள் இருளடைந்த ஒரு காரியமாக இருந்திருக்கு. தேவன் நமக்கு ஒவ்வொரு இடத்திலும் என்ன பண்ணுறாரு? வெளிச்சத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் இருளடைந்த போது எப்பையெல்லாம் அவர் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்துருக்கிறோரா அப்பையெல்லாம் தேவனை பாடி அவரோட பிரசன்ஸை பெற்றுக்கொண்டு தாவீது ராஜா என்ன பண்ணுறாரு? சகலத்தையும் அவர் முன்னிறுத்தி தான் செயல்படுத்திக்கிறார். சங்கீதம் 27:1 அவர் எப்படிப்பட்ட ஒரு காரியமாக சொல்கிறாருன்னு பாருங்கள். சங்கீதம் 27:1, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எப்படி? கர்த்தருடைய வெளிச்சம் நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னா யாருக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. யாருக்கும் பயப்பட தேவையில்லை. மனுஷன் வந்து நம்மளை ஏதாவது மேற்கொள்ளுவானா? பிசாசு வந்து நம்மளை ஏதாவது மேற்கொண்டு போயிடுவானா? நம்மளோட ஆத்துமாவை எடுத்துகிட்டு போயிடுவானா? நம்ம கொள்ளையாடின பொருளாக நம்மளை எடுத்துகிட்டு போயிடுவானா? ஒன்றும் முடியாது. ஏன்னா அவரோட வெளிச்சம் என்பது அவரோட வசனம், சத்தியத்தின் வசனத்தை நம்ம கூட இருக்கும்போது ஒன்றும் நம்மளை என்ன பண்ண முடியாது. கொள்ளையாடின பொருளாக நம்மளை எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு ஆதாம் ஒரு பாவத்தின் நிமித்தமாக இருள் ஆன இந்த பூமியை 300 ஆதாம் வந்து வெளிச்சமாக மாற்றினார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக போன ஆதியாகமம் 1-2 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். தேவன் என்ன செய்கிறார்? ஒழுங்கினும் வெறுமையாக இருக்குது, ஆழத்தினிலே இருள் இருக்குது, ஆவியானவரோ அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் நமக்குள்ளே இருந்துச்சு. இருள் நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுறாரு? ஆவியானவர் மேலோட்டமாக அசைவாடி கொண்டு இருந்தார். அந்த அசைவாடுதல் என்ன பண்ணுச்சு? நமக்குள்ளே இருள் இருக்குது, ஆவியானவர் அசைவாடலும் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம்? விழுந்து போகிற ஒரு காரியமாக இருந்தது. அந்த இருள் முற்றிலுமாக நீக்கப்படலை. அது நம்மளை மேற்கொண்டு கொண்டே இருக்குது. வெளிச்சம் இருக்குது, அந்த வெளிச்ச தீபத்தை நம்ம கையில் வச்சுருக்குறோம். ஆனால் நம்மளை என்ன பண்ணுற? கண்கள் மூடப்பட்டவர்களாக இருள் நின்று கொண்டு இருப்பவர்கள் போல் நம்ம இருக்கிறோம். நம்ம கையில் தீபம் இருக்குது, அது உயர்த்தப்படும் போது தான் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். நம்ம கீழே வச்சுருந்தோம்னா நமக்கு அந்த பாதை தெரியாது. தேவனே ஜீவனின் பாதையாக இருக்கிறார், வெளிச்சத்தின் பாதையாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்தின் பாதை நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்குது? வசனமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வார்த்தை அவர் என்ன பண்ணுறாரு? வெளிச்சத்தின் காரியமாக நமக்கு வெளிப்படுகிறார். நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் இந்த வார்த்தை படிக்க நம்மளுடைய இருதயம், கண்கள், மாம்சம், ஆத்துமா பலன் அடையுது. அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? பிரகாசத்தின் ஒளியில் நடக்கிறவர்கள் போல இருக்கும். இருளுக்குள்ளே நம்மளை நடக்க சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? தத்தி நடப்போம், கால் தடுமாறும். ஆனால் ஒன்றும் இருக்காது, ஆனால் ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பயமாக இருப்போம். ஆனால் வெளிச்சத்தில் பாருங்கள், மலை மேலே ஏறினா கூட நம்ம ஏறிடுவோம், ஓடணுன்னா ஓடிடுவோம். எல்லா காரியத்திலும் நம்ம செய்ய முடியும். அப்போது இருளான பாதையில் நம்மளால் ஓட முடியாது, வெளிச்சத்தின் பாதையில் நம்மளால் ஓட முடியும். வெளிச்சத்தின் பாதை, அந்த பாதை யார்? அவர் தான். நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன். அவர் தான் வழி. அவரே அன்றி ஒன்றும் முடியாது. நம்மளால் ஒரு பாதையை உருவாக்கி ஓட முடியாது. ஏன்? எது வழின்னே நமக்கு தெரியாது, எந்த பாதையில் நம்ம போகணும்னு தெரியாது, அந்த பாதை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுன்னு நமக்கு தெரியாதது ஒன்றை நம்ம எப்படி செய்ய முடியும்? அப்போது இருளான வாழ்க்கையை நமக்கு வெளிச்சமாக்கி பாதையும் அவர் காமிக்கிறார். எப்படி? பாதையும் அவரே காமிச்சிடறாரு. வெளிச்சம் மட்டும் இல்லைப்பா, அந்த இடத்த மட்டும் நாம் காமிக்கல, நீ எங்கே போகணும், எதில் நடக்கணும், எந்த பாதையில் நீ போகணும், எங்கே போய் நீ சேரணும் அப்படின்னு முதற்கொண்டு ஃபுல் டேட்டாவும் அவர் கையில் இருக்குது. நம்ம பயப்பட வேண்டாம்.
அப்பா இருளாக இருக்குதுன்னு பயந்து நின்ற வேண்டாம். அவர் வெளிச்சம் கையில் கொடுத்துருக்கிறார். சத்தியத்தின் ஆவியினால் நமக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தை நாம் கையில் வைத்து நம்ம இருதயத்தில் வைத்திருக்கும் போது இருளுக்குள் இருக்கிற ஆவியானவர் அப்போ என்ன பண்ணுவார்? நம் உள்ளத்தில் இருக்கிற இருள் அகற்றி ஆவியானவர் வழி நடத்துகிற ஒரு காரியமாக இருக்கிற ஒரு நாளும் இருளுக்குள் நமக்கு போடு காரியமாக இருக்க. இருளின் காரியங்கள் ஒரு 3 தன்மைகளை நம்ம பார்க்கலாம். பாவத்தின் நிலை, 2வது தீமை செய்யற்கொண்டாட ஒரு காரியம், 3வது ஞானம் இல்லாமல் போகிற ஒரு காரியம். பாவம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா அதோட ஒரு தன்மை இருள் இருக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறார். ஆதியாகமம் 3:7 நாம் படிப்போம், எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 3:7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அவர்களே ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேவன் என்ன சொல்றாரு? ஜீவனத்தின் பாதையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கன்னா பாவத்தின் பாதையை அவர்களே தெரிந்து கொள்ளுங்க. அது தேவனுடைய பாதை அல்ல. அவர் விலக்கி வைத்த பாதையை ஆதாம் ஏவாளும் தெரிந்தெடுத்து தங்களுக்குள்ளே இருந்த வஸ்திரத்தை இழந்து, மகிமையின் வஸ்திரத்தை இழந்து, அத்தி இலை காலையில் பச்சை பசேர்னு இருக்கும், சாயங்காலமான வாடி போயிடும். நீங்கள் உக்காந்திங்கன்னா உடஞ்சி போயிடும், எந்திரிச்சிங்கன்னா உதிர்ந்தே போயிடும். மறுபடியும் நீங்கள் நிர்வாணியாக தான் காணப்படுவீங்க. இது எதை குறிக்கிறதுனா உலகப்பிரமான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ளே வச்சு அதில் நாங்கள் முன்னேறிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா வெயில் ஏறும்போது என்ன ஆயிரும்? பட்டு போயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சூரியன் தேவன் உங்களுக்குள்ள பிரகாசிக்க முன்னாடி வரும்போது உங்களுக்குள்ள ஒரு உலகப்பிரமான காரியத்தை நீங்கள் பிடித்து கொண்டு இது என்னை காப்பாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எல்லாமே அற்று போயிடும். அது ஒரு நாள் உங்களுக்கு கை கொடுக்காது. அதனால் என்ன பண்ணால் பாவத்தின் நிலைகள் என்னென்ன நமக்குள்ளே அது எப்படிப்பட்ட ஒரு காரியமாக நமக்குள்ளே வெளிப்படும். பாவம் இருந்துச்சுன்னா அது ஒரு நாள் வெளிப்படும்ல. அதோட தன்மைகள் எப்படி இருக்குன்னா, காமம் என்ன பண்ணுறோம்? காமம்னா ஆசைகள் வந்துடும். ஏவாள் அந்த கனியை பார்த்து ஆசைப்பட்டுட்டாங்க. முடிஞ்சுதா? அந்த காமத்தை தூண்டுகிற ஒரு காரியமாக அந்த பிசாசானவன் சர்ப்பமாக வந்து அந்த காரியத்தை வெளிப்பட்டும் போது பழம் கண்ணுக்கு நல்லா இருக்குது, சுவைப்பிற்கு இனிமே இருக்கு. ஆனால் அவங்க சுவைக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடியே எப்படி அவங்க மனசு மாறிடுச்சு பாருங்கள். பார்க்குறாங்க, ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய டைம் பார்த்துருப்பாங்க. தேவன் விளக்கின கனி தானே அந்த தோட்டத்தில் தானே இருந்தது, தோட்டத்தின் நடுவில் தானே வச்சுருந்தாங்க. இவங்க பண்படுத்தும் போது அது எத்தனை தடவை பார்த்துருப்பாங்க? நிறைய டைம் பார்த்துருப்பாங்க. ஆனால் ஒருத்தன் வந்து அதை நீ பாரு, பிரகாசமாக இருக்குது. இவன் சொல்லுகிற பிரகாசம் வேற, தேவனோட பிரசன்ஸ் வேற. நீ கனியை சாப்பிடு, உன் கண்கள் திறக்கப்படும்னா கண்கள் குருடாக்கப்பட்டது. தேவன் வைத்திருந்த கனியை அவங்க விட்டுட்டாங்க. அதை சாப்பிட்ருந்தா அவங்க நிஜமாகவே அவங்க கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். கண்கள் குருடாக்கப்பட்ட ஒரு காரியமாக அந்த இடத்துல இருக்குது. 2வது பேராசை. தேவதூதர்கள் போல் ஆவீர்கள் என்று சொன்ன ஒரு பேராசைக்கு அடிபணிஞ்சிட்டாங்க. பேராசை தூண்டுகிற ஒரு காரியமாக அவங்க தேவனோட தான் இருந்தாங்க. தேவன் அதிகாலையிலே அவங்களோட சஞ்சரித்து தான் இருந்தார். அப்போது என்னாச்சு? தேவனோடு தானே இருந்தாங்க. அப்புறம் என்ன ஒரு ஆசை? தேவர்கள் போல மாறணும்னு பேராசை. இதை விட மேன்மையாக மாறணும், நான் உன்னதத்தில் ஏறி தேவனுக்கு மேலே என் சிங்காசனத்தை அமைப்பேன் அப்படின்னு சொன்ன லூசிபர் அதே காரியத்தை என்ன பண்ணிட்டான்? ஏவாளுக்குள்ளே விதைச்சிட்டான். அந்த அம்மா ஏற்கனவே நாங்கள் அவர் கூட தான் இருக்கிறோம், அவர் எங்களுக்கு காலையும் மாலையும் நாங்கள் அவர் கூட தான் சஞ்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்ல தெரியல. பேராசை அவர்களுக்குள்ளே வந்துருச்சு. அதனால் அந்த இடத்துல ஒரு காரியம், பாவத்தின் நிலை. அடுத்தது என்னாச்சு? கோபம் வந்துருச்சு. ஆதாமை பார்த்து தேவன் கேட்குறார், நீ எங்கே இருக்கிறாய்? அப்படின்னு நான் இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சுட்டேன், நான் இப்போ மரத்துக்கு பின்னாடி நான் ஒளிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு. ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு, நீங்கள் எனக்கு கொடுத்த துணை தான் இப்படி பண்ணிருச்சு. கோபம் எப்படி வெளிப்பட்டுருச்சு பாருங்கள். நான் செஞ்சுட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலை. என்னென்னு கேட்கும்போது எனக்கு கொடுத்த துணையை இப்படி பண்ணிருச்சு. ஆதாம் அப்படி சொல்லிட்டேன். ஏவாளை கேட்டவனே, சர்ப்ப என்னைய
வஞ்சிச்சிச்சு. அந்த கோபம் எங்கே போயிடுச்சு? தன் நிலை மறந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லாமல் தான் தப்பு எங்கே கொண்டு போய் கோபமாக வெளிப்படுத்திட்டாங்க. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொருத்தர் கையை காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே என்னப்பட்டது? கோபம் வெளிப்படுகிற ஒரு காரியமாக அந்த இடத்துல காணப்படுகிறது. அடுத்த ஒரு காரியம் என்ன ஆயிடுச்சு? தேவன் அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு? ஒரு சோம்பல். பிதாவு அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க. அவர் என்ன பண்ணோம்? தன்னுடைய பிதாவினோட காரியத்துக்கு அவங்களுக்கு ஒப்பு கொடுத்து, பாவத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு இடத்துல சேராமல் ஒரு சோம்பல் வந்துருச்சு. தான் எந்த நிலையில் இருக்கிறோம், ஏன் மகிமையின் வஸ்திரத்தில் வச்சுருந்த நாம் இப்போ ஏன் பாவத்தில் நிலையில் இருக்கிறோம், நம்ம அவர் சமூகத்தில் போய் பாவ மன்னிப்பு கேட்டு அவரோடு இணைந்து இருக்கணும்னு நினைக்காத ஒரு சோம்பலான மந்த புத்தி என்ன ஆயிடுச்சு? வந்துருச்சு. இப்படி ஒரு காரியமாக அந்த இடத்துல. அடுத்தது ஒரு பொறாமை. காயின் ஆபில் காரியத்தில் நம்ம பார்க்குறோம். காணிக்கு ஏற்றுக்கொள்ளாமல் போனது. அந்த இடத்துல என்ன பண்ணுறது? ஒரு பொறாமை. பாவம் பாருங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறிட்டு வருது அப்படின்ட்டு. காரியங்கள் என்ன பண்ணுறது? காரியம் பெருசாக இருக்க பொறாமையும் வந்துருச்சு. அடுத்தது பெருமையின் காரியம். ஒரு ராஜா இருந்தான். வான உயரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்குன்னு ஒரு கட்டடத்தை கட்டி நாம் எங்கேயும் சிதறி போகாமல் இருக்கணும். அதில் நான் தான் ராஜாவாக இருக்கணும். உன்னதத்தில் ஏறி வானங்களுக்கு மேலாக வானத்தை தொடும் அளவுக்கு நம்ம ஒரு இடத்தை கட்டுனா அந்த இடத்துல ஒரு பெருமை வந்தது. தேவன் கீழே இறங்கி வந்து பார்த்தார. தேவனுக்கு மகிமையை இல்லாமல் மனுஷனோட பெருமையாக வந்ததுன்னா அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? தகர்த்து போட்ட ஒரு காரியமாக வந்தது. அடுத்த ஒரு காரியம், எங்கே பார்த்தாலும் பெருந்தீனிக்காரர்களாக மாறிட்டாங்க. பெருந்தீனி. 2 காரியங்கள் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். பெருந்தீனிக்காரர்கள். நம்ம வந்துட்டு இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வந்தோன்னே காடை வேணும் அப்படின்னு காடை கொடுத்தாரு. அடுத்த நாளும் கொடுப்பாருன்னு நம்பிக்கை இல்லாமல் கிடைக்காத பொருள் தேவன் கொடுத்தாருன்னு மாதிரி வாய் நிறைய அள்ளி போட்டு வாமிட் பண்ணுற அளவுக்கு வந்தோடனே தேவன் பார்த்தாரு. யாருக்கெல்லாம் அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் அடிச்சிட்டாரு. ஒருத்தனும் உயிரோடு இல்லை. பெருந்தினே. இப்படிப்பட்ட ஒரு பாவ நிலை என்ன பண்ணுறது? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது காரியமாக இருக்கிற ஒரு காரியத்தில் நமக்கு இருக்க ஒரு மனிதனின் கீழ்ப்படியாத நிமித்தம் மூலம் மரணம் நமக்குள்ளே நுழைஞ்சுது. மரணம்னா என்ன அர்த்தம்? ஆத்தும மரணம், நோவு, துன்பம் எல்லாமே காரியமாக இருக்குது. உடல் சார்ந்த மரணமும் வந்துருச்சு, ஆத்தும மரணமும் வந்துருச்சு. எல்லா நித்தியமாக வாழ வேண்டிய மனிதர்களை என்ன பண்ணிட்டாப்புல? மரணம் ஆட்கொண்டு விட்டது. மரணம் யாருக்கு சொந்தமானது? நமக்கு சொந்தமானது இல்லை, பிசாசுக்கு சொந்தமானது, அவனோட கூட்டத்துக்கு சொந்தமானது, நமக்கு இல்லை. ஆனால் அதை என்ன பண்ணிட்டான்? நமக்கு கொடுத்த இந்த மகிமையின் வஸ்திரத்தை அவன் கையில் எடுத்துக்கிட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட மரணத்தை நம்ம மனிதர்களுக்கு கொடுத்துட்டான். அப்படிப்பட்ட ஒரு காரியம் மரணம் நம்மளை எப்படிப்பட்ட ஒரு காரியமாக நினைது. அடுத்த நிலை தீமையின் நிலை. தீமையின் நிலைகள் எப்படியெல்லாம் நமக்குள்ள ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5-7. ஆதியாகமம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்ததால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். ஆண்டு கொள்வாய் என்ற ஒரு காரியம். தீமைகளின் நிலை. அடுத்தது உலக ஆசைகள். உலக ஆசைகள் எப்படிப்பட்ட ஒரு காரியமாகும்? முதலாவது நம்ம என்ன பண்ணுவோம்? உலகப்புறமான காரியத்தில் நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போய் கை நிறையா சம்பாதிக்கணும். நம்ம குழந்தைய உள்ளத்தில் விதைக்கிற ஒரு காரியம். நீ என்ன பண்ணு? கை நிறைய சம்பாதிக்கணும் ஒரு ஆசையை நம்ம தோன்றோம். நம்ம உலகத்தில் வாழ்கிறதுக்கு பணம் தேவைதான், பொருளாதாரம் தேவைதான். அவை இல்லாமல் நம்ம சர்வே பண்ண முடியாது. ஆனால் நீ என்ன பண்ண? பணத்தை சம்பாரின்னு நம்ம அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம்? குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு காரியமாக. பணத்தை அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அடுத்த ஒரு காரியம் புகழுக்கு ஆசைப்படுவோம். நம்மளை எல்லாரும் நல்லா படித்த, நல்ல வேலைக்கு போனேன், நல்ல சம்பாத்தியம் பண்ணிட்டேன், நல்ல குடும்பத்தை நடத்துகிற, நல்ல கை நிறையா காசு வந்ததுனால நல்ல ஒரு கார் வாங்கிட்ட, வீடு வாங்கிட்ட, புகழணும்
நம்மளுடைய சொந்தக்காரங்க மத்தியில் நம்ம ஒரு பேரும் புகழோடு இருக்கணும்னு நினைக்கிற ஒரு காரியம் இருக்கும். எனக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் என்னோடய குடும்பத்தார் எனக்கு பண்ணணும், எனக்கு முதல் மரியாதை கொடுக்கணும் ஒரு காரியமாக இருக்குது. எல்லா புகழும் தேவனுக்கு என்று நம்ம சொல்லுவோம். பொன்னும் பொருளும் யாருக்கு உரியது? தேவனுக்குரியது. ஆனால் அது மேலே ஒரு நாட்டம் வேண்டாம். ஆனாலும் நமக்கு தேவைகளை தேவன் சந்திக்கிற ஒரு காரியமாக இருக்குது. சிற்றின்பங்கள் அதில் நமக்கு பெருசாக என்ன தரப்போகுது? கொஞ்ச நேரம் நமக்கு ஒரு 10-15 நிமிஷம் சிற்றின்பம் இருக்கும். அதுக்கப்புறம் சோர்வாயிடுவோம், அப்புறம் உக்காந்துருவோம், பேலன் இல்லாமல் போயிடும். சிற்றின்பங்களில் நம்ம மனசு சோர்வடைவோம். ஆனால் பேரின்பமான காரியத்தில் தேவன் சமூகத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கும் போது அவருடைய ப்ரெசன்ஸ் நாம் உணரும் போது எப்படி இருக்கும்? அது பேரின்பமாக ஒரு காரியமாக இருக்கும். அதுதான் தேவன் காயினை நோக்கி, நீ நன்மை செய்யாவிட்டாலும் நீ வயதில் மூத்தவன் என்ற மரியாதை ஆபேல் உனக்கு தருவான். அதுதான் அந்த இடத்துல தேவன் என்ன சொல்கிறாரு? உன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ என்ன ஆசைப்படுற? மரியாதை கொடுக்கணுன்னு தானே ஆசைப்படுற. அது ஆபேல் கண்டிப்பாக செஞ்சுருப்பான். நீ எரிச்சலாக இருக்கக்கூடாது. உன் ஆசை என்ன பண்ணியிருக்கான்? பற்றி கொள்ளும். ஆபேல் உனக்கு வயதில் மூத்தவன், அண்ணன் ஸ்தானத்தை என்ன பண்ணியிருப்பான்? கண்டிப்பாக கொடுத்துருப்பாப்புல. அதில் எதுவும் ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஆபேல் நல்ல தாயின் தகப்பனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமான காணிக்கைகளை செலுத்தி காணிக்கை அது ஏற்றுக்கொண்டார் என்பது இருந்தே என்ன செய்யுது? அவன் நல்ல ஒரு மகனாக வளர்ந்துருக்கிறான். தாயின் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல் பேச்சு கேட்டிருக்கிறாரு. அண்ணனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியம் இருந்திருக்குது. அதனால தான் இந்த இடத்துல வார்த்தையை மறுபடியும் காயினுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறார். கீழே பார்த்தோம்னா, மூத்தவன் என்ற நிலையில் அவன் உனக்கு கீழ்ப்படிவான். மூத்தவன் என்ற நிலையிலும் அவன் மேல் கீழ்ப்படிவான். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்று காயினை தேவன் சமாதானப்படுத்தினார். நீ மூத்தவன் என்ற நிலையில் உனக்கு கீழ்ப்படிவான். நீ அன்பு செலுத்தும் போது அவன் உனக்கு கீழ்ப்படிவான். உனக்கு ஏதாவது தேவைன்னா அவன்கிட்ட சொல்லும்போது அண்ணனுக்கு நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வரும். இது எல்லா இடத்துலையும் இருக்கும். அண்ணன் சொன்னால் தம்பி கேட்குற ஒரு மனப்பக்குவம் இருக்கும். கீழ்ப்படிவாங்க. அண்ணன் சொல்லிட்டாப்புல நம்ம செய்யணும். ஏன்னா தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யார் இருப்பா? அண்ணன் இருப்பாங்க. அதனால கீழ்ப்படுகிற ஒரு காரியம் இருக்கா. ஆனால் என்னாச்சு? காயின் அதெல்லாம் கேட்கவே இல்லை. எரிச்சல் உண்டாயிற்று. காயினை என்ன பண்ணிட்டான்? ஆபேலை கொன்று போட்டாப்புல. அந்த இடத்துல எப்படி உலக ஆசை வந்துருச்சு, பொறாமை வந்ததுனால ஒரு கொலை நடந்துருச்சு. கொலை செய்யப்படுகிற ஒரு காரியம். அவன் கொலை செய்யணும்னு செய்யப்படலை. ஆனால் அவன் என்ன பண்ணினான்? தாக்குனதுனால அவனோட ஜீவன் போயிடுச்சு. அந்த இடத்துல மிகப்பெரிய பாவத்தின் காரியம் என்ன பண்ணிருச்சு? அந்த தீமை எப்படி வெளிப்பட்டுது? கொலைக்காரனாக மாற்றிருச்சு. நமக்கு கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளில் பிரதான கட்டளை கொலை செய்யாது இருப்பாயாக. ஆனால் முதல் கொலை அந்த இடத்துல தேவனுக்கு சாட்சியாக ஆபேல் அந்த இடத்துல ரத்தம் சிந்தினாப்புல. அவரோட காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. அவர் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறான்னு அப்படின்ற ஒரு காரியம் அந்த இடத்துல வெளிப்பட்டது நிமித்தம் அந்த இடத்துல முதல் சாட்சியாக என்ன பண்ணுறாங்க? ஆபேல் அந்த இடத்துல தன் உயிர் விடுற அந்த ரத்தம் தேவனோட சமூகத்தில் கூக்குரலிட்டு என்னை நோக்கி கூப்பிடுதுப்பா, உன் தம்பி எங்கே அப்படின்னு கேட்கும்போது, நான் அவனுக்கு காவலாளியே இருந்தவன் தான். அதனால்தான் அந்த வார்த்தை கேட்குறப்பல, நான் என்ன அவனுக்கு காவலாளியோ? தம்பி எப்பயுமே என்ன பண்ணுவான்? அண்ணனோட கையை பிடிச்சிட்டே தான் போவான். எங்கே போனாலும் அண்ணன் இருக்கிற அவர் கையை பிடிச்சிட்டு எங்கே போனாலும் போயிட்டு வருவாங்க. அண்ணனும் கேட்பாப்புல, தம்பி நான் இங்கே போகிறேன், நீ வரையா? வரேண்ணா, வா நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். அப்போ ஒரு வேலை கொடுத்துருக்குறாரு, வா நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். செய்வாங்க, 2 பேருமே செய்வாங்க. அண்ணன் கேட்கும்போது தம்பி கீழ்ப்படிவான். தம்பிக்கு அண்ணன் என்ன பண்ணுவான்? பாசத்தை காமிப்பான். தகப்பனாக இருந்து பாசத்தை காமிப்பான். ஆனால் அந்த காரியத்தில் என்ன ஆயிடுச்சு? ஒரு பொறாமை வந்ததுனால காரியம் மாறுதலாக பண்ணிருச்சு. தேவன் இந்த இடத்திலும் தீமையினோட நிலைகள் மாறுதலாக மாறுகிறது. அடுத்த ஒரு காரியம் ஞானமில்லாமல் போன ஒரு மனிதனை பற்றி நாம் இங்கே பார்க்குறோம். தேவன் கொடுத்த ஞானத்தை இந்த இடத்துல வீணாக செஞ்ச சிம்சோனை பற்றி நாம் பார்க்கலாம். நியாயாதிபதி 16ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் முடிக்கும். தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரக்கன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயன் ஆனவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டுப்போம். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலால் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்திலெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதிரி போட்டு வெளியே போவான் என்றான். ஆமென். இந்த இடத்துல 3 காரியங்கள் சிம்சோன் செய்கிற ஒரு காரியம் நாம் பார்க்குறோம். முதலாவது, கண்களின் இச்சை, தெளிலாளின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். 2வது, தேவனுடைய உடன்படிக்கையை மீறினான், நசரேன் உடன்படிக்கையை அவர் மீறிட்டாப்புல. 3வது, சுய நம்பிக்கை. ஆவியானவர் தன்னோடு இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாமையே சிம்சோன் செஞ்சார். சிம்சோன் அப்படின்னாவே சூரியன் போன்றவன், சூரியன் போன்றவன். அவர்களுக்குள்ள இருள் இல்லை, ஒரு மாசு இல்லை. அந்த சூரியன் வெளிச்சத்தை நம்பி அநேக உயிர்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியமாக சிம்சோனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். பலமுள்ளவன், எல்லாவற்றையும் என்ன பண்ணுவான், பலன் படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்கும். அதனால் கண்களின் இச்சையினால் என்ன ஆயிடுச்சு, தெளிலாளின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து நசரேனோட காரியத்தை என்ன பண்ணிட்டாப்புல, உடன்படிக்கையை மீறிட்டாப்புல. தனக்குள்ளே எங்கே பலன் இருக்குதுன்னு வெளிப்படுத்திட்டாப்புல. தேவன் இந்த ஒரு காரியம், தலையில் சவரன் கத்தி படக்கூடாதுன்னு சொன்ன ஒரு காரியத்தை எங்கே சொல்லிட்டாப்புல, ஒரு பெண் அவருடைய கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சையின் நிமித்தம் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடிய காரியமாக இருக்க. தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கென்று வெளிப்படுத்தினால் அது உங்களுக்குள்ள ரகசியம் காக்கப்பட வேண்டும். அது தேவனால் உங்களுக்கு என்று கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். அதை போய் நம்ம எல்லாத்துக்கிட்டும் சொல்லிகிட்டு இருக்கணும்னு வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. ஏன், அதன் மூலம் ஒரு சித்தம் தேவன் வைத்திருப்பார். நம்ம சின்ன காரியம் நம்ம நினச்சிருப்போம், ஆனால் அதன் மூலம் பெரிய காரியங்கள் தேவன் வைத்திருப்பார். அது நமக்கு அப்போ புரியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது தேவன் என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டா, சிம்சோனை தாயும் தகப்பனும் நீ அந்த இடத்துல போக வேண்டாம்னு அவர் எத்தனையோ டைம் எச்சரித்தோம். அவன் போய் மகனுக்கு தெரிந்து அந்த இடத்துல இருக்கும்போது பல தடவை கேட்டாங்க, தெளினால உன்னோட பலன் எதில் இருக்குது அப்படின்னு கேட்கும். பல தடவை கேட்டும்போது அவர் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பொய்யை சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ கூட பெலிஸ்தீரனுங்க வந்து தோற்று போகும்போது கூட அவன் ஞானம் இல்லாமல் இந்த லேடிக்கிட்ட சொல்லும் போகும்போது, பெலிஸ்தீர் என்னை மேற்கொள்கிறானே, அப்போ இந்த வார்த்தை என்னோட எதிரியான பெலிஸ்தருக்கு இந்த பெண் மூலம் போகிறது என்று கூட ஞானம் இல்லாத ஒரு மனிதனாக இருந்த நிமித்தம் அவன் பலன் குறுகி போயிடுச்சு. அவன் பலன் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே அது தெளித்தால் என்ன பண்ணான், பெலிஸ்தர் கையில் ஒப்புவிக்கப்பட்டானே. தேவன் அவன் கூட இல்லாததை அறியாத வண்ணமாக அவனுக்குள் ஞானம் பெறப்பட்டது. எப்பொழுது அந்த முடி சிரைக்கப்பட்டதோ அப்போவே தேவ ஆவியானவர் வெளியே போயிட்டார். அதே போல தான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம அதாவது செய்யும்போது நம்மளை விட்டு தேவன் என்ன பண்ணுவார், வெளியே போயிடுவார். ஆவியானவர் வெளியே போனாரா இல்லையான்னதே நமக்கு தெரியாது. அவர் நமக்குள்ளே வரும்போது ஆர்ப்பரிப்போடு வருவார். குதூகலம் கொண்டாட்டமே அப்படின்னு சொல்லி நம்ம பாடுறோம்ல, குதூகலம் கொண்டாட்டமாக இருக்கும். தேவ பிரசன்ஸோடு நம்ம என்ன பண்ணுவோம், மூழ்கி இருப்போம், அந்நிய பாஷை பேசுவோம், ஆவியானவர் நிரப்புதல் இருக்கும், ஒரு பலன் நமக்குள்ளே வரும். ஆனால் அவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும்போது என்ன பண்ணுவாப்புல, சத்தமில்லாமல் நம்மளை விட்டு போயிடுவார். ஆனால் பிசாசு மாறுதலாக வருவான். அவன் நமக்குள்ளே வரும்போது எந்த ஒரு சத்தம் இல்லாமல் வருவான். ஆனால் நம்ம விட்டு வெளியே போகும்போது எப்படி போவான், நம்மளை அலக்கழித்து நம்மளை அசிங்கப்படுத்தி எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய பரிசுத்த குலைச்சல் உண்டு பண்ணிவிட்டு அவள் வெளியே போவான். இதுதான் தேவ ஆவியானவருக்கும் பிசாசுக்கும் உள்ள ஒரு காரியம்.
தேவன் நமக்கு கொடுத்த ஒரு சுதந்திரத்தை, நமக்கு கொடுத்துக்கிற ஒரு மகிமையை ஒரு நாளும் ஏதோ ஒரு காரியத்தை, இந்த தெளிலால் அப்படின்றது நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்க வேண்டாம். உலகம் ஆசைகள், உலகத்தின் ஆசைகள். இந்த இடத்துல பெண் இங்கே நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம எல்லா பெண்களையும் தவறாக அப்படின்னு ஒரு சித்திரப்புக்கு இல்லை. உலகத்தின் ஆசைகள் என்ன வேணால் இருக்கலாம். உலகத்தின் ஆசைகள் தேவன் விலக்கி வைத்த பல காரியங்கள் நமக்கு இருக்குது. 10 கட்டளைகள் கூட நமக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு காரியம் கூட தேவன் நமக்கு விலக்கி வைத்திருக்கிறார். நல்ல காரியத்தில் நம்ம இருக்கும்போது ஆவியானவர் நம்மோடு இருப்பார். ஆவியானவர் நமக்கு சொல்லப்படும்போது, அவரோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படும்போது, இதுதான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நம்ம வேறு மக்களிட போய் கருத்து கேட்டோம்னா நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, குழப்பி விட்டுருவாங்க. ஆனால் அவருடைய சித்தம் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அது நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு ரகசியம். அவங்களுக்கு புரியாது, வேறு மனிதர்களுக்கு புரியாது. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா அவங்களுக்குன்னு ஒரு திட்டம் வைத்திருந்தார். பரிசுத்த சந்ததி உண்டு பண்ணி தேவனுக்கு என்று ஆராதனை செய்கிற பெரும் கூட்டம் வரணும்னு நினச்சி தான் ஆதாம் ஏவாளை தேவன் என படைத்தார். அது தேவனுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு காரியம். ஆனால் தேவன் காரியத்தை வாய் திறந்து சொன்னது நிமித்தம் என்ன ஆகிப்போச்சு, பாவம் உண்டாயிற்று. அதனால் நமக்குள்ள ஒரு ரகசியம், தேவனுடைய சித்தத்தை ரகசியமாக வச்சுக்கணும். தேவனுடைய சித்தத்தை ரகசியமாக வச்சுக்கணும். அப்பொழுது நம்ம கூட தேவன் அனுதினமும் பேசும்போது என்ன பண்ணுவோம், அந்த காரியங்கள் நம்ம வெளிப்படுவோம். அந்த சத்தியத்தில் நம்ம நடப்போம். நம்ம ஜீவ பாதையை நோக்கி ஓடுகிற ஒரு காரியமாக இருக்கும். பரிசுத்தாவின் வெளிப்போனது கூட தெரியாமல் சுய நம்பிக்கையில் என்ன பண்ணிட்டாரு, தன்னோட பலத்தினால சரீர பலத்தில் எந்திரிச்சு போய் பெலிஸ்தரை நான் கொன்று போடுவேன்னு போனப்பில், ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அவரை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி கண்களை குருடாக்கி ஒரு ஜோக்கர் போல் அவர் என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. அவ்வளோ பெரிய பலவான், எவ்வளோ பெரிய பலவான்! கர்த்தருடைய கரத்தில் இருந்த பலனின் மிகப்பெரிய பலவான். அவரோட காரியம் எப்படி போச்சு, காரியம் மாறுதலாக முடிஞ்சுது. அப்போது நமக்குள்ளே இருள் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும். ஞானம் இல்லாமல் போயிடக்கூடாது, ஞானம் இல்லாமல் போயிடக்கூடாது. அடுத்த ஒரு காரியம், தீமைகளின் நிலைகளை நமக்கு கனிகளாக கொடுக்கப்படும்போது அவைகள் நமக்குள்ளே என்ன பண்ணணும், நல்ல கனிகளாக மாற்றப்படணும். தீமை நமக்குள்ளே வேர் ஊன்றவே கூடாது. நல்ல மரத்தின் வேர் ஊன்றப்படும்போது எப்படி கனி எப்படி வரும், நல்ல கனியாக வரும். தீமையின் வேர் பிடிச்சிருச்சுன்னா தீமையின் காரியமாக தான் அது இருக்கும். நல்ல கனி கொடுக்குற நம்ம மரமாக இருக்கணும். நல்ல கனி கொடா மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போட்டுருவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், நம்மளுடைய சரீரம் நம்மளுடைய ஆத்மா எங்கே போயிடும், நெருப்புக்கு போயிடும். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. நல்ல கனி கொடுக்குற மரமாக நம்ம ஜீவியத்தில் நமக்கு என்ன நன்மையான காரியம் இருக்கும், அதே போல் மற்ற மனிதர்களுக்கும் நன்மையான செய்கிற ஒரு காரியம் இருக்கும். நம்ம நல்ல ஒரு ஆடை உடித்து கொள்கிறப்போ மற்றவங்களும் நல்ல ஆடையில் இருக்கணும்னு நம்ம விரும்பணும். நம்ம சந்தோஷமாக இருக்கிற மற்ற மனிதனும் இருக்கணும்னு நம்ம விரும்பணும். நம்ம அனுபவிக்கிற எல்லா சந்தோஷமும் மற்ற மனிதர்களும் அனுபவிக்கணும் காரியமாக இருக்கணும். ஒரு மனுஷன் வளர்றான்னு பார்த்துட்டு நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, பொறாமல் வந்துடக்கூடாது. இவன் வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தான், இப்பொழுது சௌந்தரியவாக இருக்கிறான். சபைக்கு வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தான், ஒரு சட்டையும் ஒரு பேண்ட்டோடு தான் வந்தான். இன்றைக்கி வளர்ச்சியாக இருக்கிறான். பல பேர்த்துக்கு உதவுகிற ஒரு சாணத்துக்கு போயிட்டான். தேவனோட பிரசன்ஸோடு இருக்கிறான். 10 பேர்த்துக்கு சுவிசேஷம் சொல்கிறான். 10 குடும்பத்தை சபைக்கு கொண்டு வரான் என்ற ஒரு பொறாமை வந்துடக்கூடாது. அது எல்லாமே என்னது, பாவத்தின் சுவடு. நாமளும் வளரணும், மற்றவனும் வளரணும். அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். இந்த மாதிரி ஜீவியத்தையெல்லாம் நம்ம ஜீவிக்கணும்னா நமக்குள்ளே என்ன ஆகணும், ஒளி வரணும், வெளிச்சம் வரணும். அதனால தான் உலகத்தின் ஒளி நமக்குள்ளே இருக்கும்போது தான் நாம் பிரகாசிக்க முடியும். இந்த இருளெல்லாம் நம்மளை விட்டு போகணும்னா வெளிச்சம் வரணும். யோவான் 8:12 வெளிச்சத்தின் காரியத்தை நாம் இந்த இடத்துல அழகாய் பார்க்கலாம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளியை
அடைந்திருப்பான். எங்கே நம்மளை நடக்க வைக்கிறாரு? உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். உலகம் தாறுமாறாக இருந்துச்சு, அதை சரி பண்ணி அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? ஒளியாகவும் இருக்கிறாரு. அந்த இடத்துல நம்மளை என்ன பண்ணுறாரு? நடக்க வைக்கிறவரும் இருக்கிறாரு. இன்றைக்கி உலகத்தில் நமக்கு பாடுகள் வந்துச்சு, பல காரியங்கள் பயமாக இருக்குது, எல்லாமே நம்ம சாட்சி சொன்னோம். இன்றைக்கி எல்லா காரியத்திலும் ஒரு பயம் இருக்குது. ஆனால் ஒளி வரும்போது அது அகன்று போய் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளியை அடைந்திருப்பவன் யார் என்றால் நீதிமான்கள். நீதிமான்கள் என்பவர்கள் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார். அவர்களுக்குள்ளே பாவம் இருக்காது. நீதிமான்களுடைய தன்மை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்றவர்கள். பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் தான் நீதிமான்கள். இன்னைக்கு நாம் நீதிமான்களா? நீதிமான்களா இல்லையா? இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் கழுவப்படலையா? இன்றைக்கி நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் நம்ம சபையில் உக்காந்துருக்குறோம். அவரோட ப்ரெசன்ஸ் நம்ம உணர்கிறோம், அவரோட வார்த்தையை நம்ம கேட்குறோம். எவ்வளோ ஒரு காரியம் அவர்கிட்ட அற்புதம் அடையாளம் நம்ம வரும்போது நம்ம நீதிமான்கள் தானே. எவ்வளவோ பாடுகள், உடம்பு சரியில்லாமல் போயிடுது, மரணத்துக்கு ஏதுவான காரியம் நம்ம ஜீவியத்தில் இருந்தாலும் நமக்கு ஜீவனை கொடுக்குறாரு. மரணத்திலேருந்து தூக்கி எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு? உட்கார வைத்திருக்கிறார். இன்றும் நம் இருளில் நடவாமல் வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் நமக்கு காரணப்படுகிறோம். பாவ மன்னிப்பு பெற்ற நமக்கு என்ன பண்ணுறாரு? ஞானஸ்தானத்தின் கொடுத்து அக்கினியான பரிசுத்தாவினர் நமக்கு ஜீவ பாதையாக ஒளியாக இருக்கிற கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நீதிமான்களாக காணப்படுகிறோம். நீதிமான்களோட காரியம் எப்படி இருக்கும்? ஒரு காரியம், நீதிமான் யார்? ஆதியாகமம் 6:9 பார்க்குறோம். ஆதியாகமம் 6:9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். போதும். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு நீதிமான் யாரு கூட இருப்பாங்க? தேவனோட இருப்பாங்க. துன்மார்க்கரோடு இருப்பாங்களா? துன்மார்க்கரும் நமக்கும் எந்த சம்பந்தமும், ஒளிக்கும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? அப்போது நீதிமானாக நாம் இருக்கும்போது நாம் யார் கூட சஞ்சரித்துட்டு இருப்போம்? தேவனோட சஞ்சரித்துட்டு இருப்போம். தேவன் நம்மளோடு தான் இருப்பார். அதிகாலையில் எந்திரிச்சு நம் தேவனுக்கு என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணுறோம், அவருடைய ப்ரெசன்ஸ் கேட்குறோம். இன்ற நாளில் நாங்கள் என்ன செய்ய வேணும் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட வார்த்தையை நம்ம கேட்கும்போது வார்த்தை கொடுக்குறார். அந்த வார்த்தை நமக்கு என்ன பண்ணுற? அந்த நாள் முழுவதும் பலத்தோடு இருக்கிறதுக்கு காரியத்தை கொடுக்குறார். அப்போது நாம் என்ன பண்ணணும்? எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நோவா ஒரு காரியம் என்ன செஞ்சார்? தேவன் ஒரு காரியம் வெளிப்படுத்தினார். உலகம் அழிய போகுது, ஒரு வேலையை செய்ய நான் உன்னை பாதுகாக்கிறேன். இன்றும் அதுதான் நமக்கு சொல்கிறாரு. உலகம் மிகப்பெரிய அழிவுக்குள்ளே போக போகுது, நான் வரப்போகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வேலைக்குள்ளே வந்துடுங்க. என்னையும் தீபெட்டி முள்ளவர்களாக நீங்கள் இருக்கும்போது நான் வருவேன். நான் எப்போ வருவேன்னு தெரியாது, நீங்கள் ஆயத்தமாக இருங்க. என்னையும் தீவெட்டி உங்கள் கையில் இருக்கட்டும். நான் வரும்போது உங்களை நான் எடுத்துக்கொள்ளுவேன், அந்த பேழைக்குள்ளே வச்சு மறைச்சிக்குவேன். அதுக்குள்ளே ஒருவனும் உள்ளே போகாத வண்ணமாக கீழ் பூசி அதை அடைத்து விடுவேன். ஒரு பரிசுத்தம் உள்ளவனுக்குள்ளேயும் எந்த ஒரு பிசாசின் தன்மையும் உள்ளே போகாதபடி, இருள் போகாதபடி உங்கள் இருதயத்தை நான் என்ன பண்ணுறேன்? பாதுகாத்து கொள்கிறேன். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? தேவனோடு சஞ்சரிக்கும் போது நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு காரியாக பிரகாசிக்கிற ஒரு காரியமாக நமக்கு தேவன். நீதிமான்களின் தன்மைகள் பற்றி நம்ம ஒவ்வொரு காரியமாக பார்க்குறோம். தேவன் நீதிமான்களுக்கென்று கட்டளைகள் கொடுத்துருக்கிறார். மொத்தம் எத்தனை கட்டளைகள்? பிரதானமான கட்டளைகள் 10. ஆனால் மொத்த கட்டளைகள் 613 மொத்த கட்டளைகள். அது பிரதான கட்டளைகள் 10. தேவன் நமக்கு கொடுத்துக்கிற 10 கட்டளைகள். அது என்னென்னு பார்த்துருவோமா? 10 கட்டளைகள். தேவன் என்னை அன்றி வேறே தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அப்போது தேவனுக்கு தெரிஞ்சிருக்குது
அவரை தவிர வேறு எல்லாத்தையும் நம்ம தேவனை ஏற்றுக்கொள்ள காரியம் மனுஷனுக்குள்ளே வரணும். பூனை, நரி, பேனு, தவளை, நதி, என்னென்ன எல்லாம் நம்ம தேவனை ஏற்படுத்தினாரோ அதை எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணார்? சுட்டு எரிச்சார். நம்ம பார்க்குறோமில்ல, இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிகிட்டு வர மோசே போன போது எகிப்தில் இருக்கிற காரியங்கள் அவங்க என்னென்ன அவர்கள் தேவன் என்று வைத்தார்களோ அது எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு? நிர்மூலமாக்கிட்டார். அவைகள் ஒன்றும் அவர்களை காப்பாற்றவில்லை. அடுத்த ஒரு காரியம், விக்கிரங்களை உண்டு பண்ண வேண்டாம். விக்கிரங்களை உண்டு பண்ண, மனிதர்களை கடவுளாக்குற ஒரு காரியமாக இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்குது. கடவுளை மனிதனாக்க முடியாது, மனிதன் கடவுள் ஆகவும் முடியாது. அப்படி செய்யக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை வீணாய் வழங்காது. எதுக்கு எடுத்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இது கர்த்தர் செஞ்சது, இது கர்த்தர் பண்ணுறாரு, நாமளே செஞ்சுட்டு இது கர்த்தர் செஞ்சாருன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. தேவையில்லாமல் அது ஒரு காரியத்தில் அவரை முன் வைத்து பண்ணக்கூடாது. அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நமக்கு எவ்வளோ காரியங்கள் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சண்டே நைட்டோடு அதை முடிச்சிடணும். சாட்டர்டே நைட்டோடு அதை முடிச்சிடணும். சண்டே சபைக்கு வந்தே ஆகணும். ஞாயிறு ஆராதனை என்பது நமக்கு மிக மிக முக்கியமாக கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளில் ஒரு பிரதானமான கட்டளை. ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணும்? பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். சனிக்கிழமை நைட்டு முடிக்கும் தீமையில் இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி குதித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாம் பண்ணி தேவன் என்னோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போகிற அது கிடையாதுல்ல. பரிசுத்தம் பண்ணப்படுதலுக்கு தான் சனிக்கிழமை ஒரு நாள் கொடுக்கப்படுது. சனிக்கிழமை நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு இருக்கிற ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்கணும். அடுத்த ஒரு காரியம், உன் தகப்பனையும் உன் தாயும் கண்ணம் பண்ணுவாயாக. அடுத்தது கொலை செய்யாது இருப்பதாக. அடுத்தது விபச்சாரம் செய்யாது இருப்பதாக. அடுத்தது திருடாதே. உன் அயலானுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதே. உன் அயலானுக்கு இருக்கிற ஒன்றையும் இச்சியாதே. அதுக்குரிய காரியங்கள் அவனோட வீடு, அவனோட மனைவி, அடிமை, மாட்டை, கழுதை, இது ஒன்றையும் எதுவும் கொடுக்காத. இங்கே அயலான் கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை இந்த வீடு, மனைவி, அடிமைகள், மாட்டை, கழுது இது எல்லாம் ஒரு மனிதன் வாங்கிட்டு போயிட்டார். யார் அது? ஆபிரகாம். என்னப்பட்ட பார்வோன் நேரத்தில் தன் மனைவியே சகோதரி என்று கொடுத்து அவன் கொடுத்த பொருளெல்லாம் இவர் வாங்கிட்டு வந்துட்டார். அவன் திருப்பி கொடுத்துட்டான் சாரால. அப்போ இவரும் திருப்பி கொடுக்கணுமில்ல, ஆனால் அவர் கொடுக்கல. அதையும் சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டார். அது பாவம். அவனோட காரியம் இதுக்காக தான் அவன் கொடுத்தான். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டான்? பார்வோன் தேவனோட சித்தம் அறிஞ்சு நீ தங்கச்சின்னு சொல்லிட்ட, உன் மனைவி நீ கூட்டிகிட்டு போன்னு சொன்ன. இது அப்போ அவன் ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கணும்? அப்போது நீ எனக்கு உங்ககிட்ட இருக்க பொருளை என்கிட்ட வந்துச்சுல, என்கிட்ட நீ கொடுத்த பொருள் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு கொடுக்கல. அதில் ஒரு பாவம் வந்துருச்சு. அங்கே பாவம் கடைசி முடிக்கும் ஆதாம எது ஆபிரகாமோட வாழ்க்கையில் வர மாதிரி ஆயிடுச்சு. அப்போது அயலான், பார்வோன் என்பது அயலான், தேவனோட பார்வையில் அயலான். அவனோட பொருளை நம்ம ஒன்றும் இச்சிக்கக்கூடாது. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடக்கூடாது. நம்ம எதில் தேவனுக்கு பிரியமாக இருக்குதோ அது பார்த்து தான் செயல்படுகிற ஒரு காரியமாக இருக்கணும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு மனுஷன் ஏதாவது கொடுக்குறான்னா இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமா அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு, ஓசியில் கிடச்சிருச்சுன்னு சொல்லி ஜோப்புக்குள்ளே போட்டு வீட்டுக்கு வேகமாக ஓடி வந்துடக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமாக இருக்கணுமான்னு நாம் ஒரு பார்க்கணும். எல்லாமே பார்க்கணும். அதுவும் பார்க்கணுமா? பார்த்து தான் ஆகணும். ஒருத்தர் கிஃப்ட்டு தராருன்னா தேவையில்லாமல் எதுக்கு எனக்கு கிஃப்ட்டு தரீங்க, எதற்காக கிஃப்ட்டு தரீங்க கேட்கணும். இல்லை உங்கள் மேலே பாசம் அன்பு வச்சுக்கோங்க, சந்தோஷமாக அது உங்ககிட்டே இருக்கட்டும். நான் ஏதாவது கேட்டேன்னா கொடுங்க. தேவையில்லாமல் கொடுக்குற ஒரு காரியம் வேண்டாம், ஒதுங்கிடணும். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் சரி, அவன் தேவனுக்கு அயலான், நமக்கும் அயலான் தான். அதனால் ஜாக்கிரதையாக நம்ம என்ன பண்ணோம்? காரியமாக இருக்கணும். அடுத்தது, நேர்மையானவர்களாய் நடந்து கொள்வார்கள். நீதிமான்கள் நேர்மையாக நடந்து கொள்வார்கள். எப்படின்னா நியாயப்படி
கொடுக்கப்பட்ட காரியத்தில் உத்தமமாகவும் சன்மார்க்கமாகவும் நடந்து கொள்ள ஒரு காரியமாக நேர்மையானவர்களாக நீதிமான் காணப்படுவான். யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோபு 2:3. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். போதும். என்ன பண்றாரு? சாட்சி யார் கொடுக்குறா? தேவன் கொடுக்குறார். யோபு பற்றி சாட்சி கொடுக்குறார். உத்தமன் சன்மார்க்கன், நேர்மையானவன். சன்மார்க்கன் நேர்மையானவன். நியாயப்படி அவர் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக அங்கே மனுஷன் இருக்கிறான். தேவன் சாட்சி சொல்கிற அளவுக்கு இன்று நம்மளுடைய ஜீவியம் இருக்கிறதா? மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஆனால் அதில் பயப்பட வேண்டாம். நாம் இந்த சமூகத்தில் நின்னாவே நம்ம நீதிமான்கள் தான். யாராச்சும் உங்களுக்கு வந்துட்டு நீதிமான்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் நீதிமான் தான் அப்படின்னு அழுத்தி சொல்லுங்கள். அப்படின்ட்டாலாம் முடிச்சிடக்கூடாது. அப்படியா, நேற்று ஒரு காரியம் பண்ணிட்டேன், வீட்டில் ஒரு சண்டையாகி போச்சு, அதனால் இப்போ இப்படி நீதிமான்னு என்னால் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னா சொல்லக்கூடாது. சில காரியங்களை வரதான் செய்யும். ஆனால் அவங்க மேலே வச்சுருக்க பாசம் நம்மளை விட்டு போயிடுமா? போகாதில்ல. அந்த காரியத்தை அவங்க நாளைக்கே வந்துட்டு நம்மக்கிட்ட சமரசம் ஆகி நம்ம அவங்களுக்கு தேவையான காரியம் செய்யாமல் போயிருப்போகிறோமா? இல்லை, எல்லாமே செய்வோம். அப்போ காரியம் என்ன பண்ண? நேர்மையாக நடக்கிற ஒரு காரியம், நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்குற காரியமாக நம்முடைய வாழ்க்கை நேர்மையானதாக காணப்படும். நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டது நிமித்தம் நம்மளோட வாழ்க்கை நேர்மையாக இருக்கணும். அடுத்தது தைரியம் இருக்கணும். எதுக்கும் சோர்ந்து போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு காரியமாக சோர்ந்து போய் அழுது கண்ணீர் விட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தைரியமாக இருக்கணும். தைரியத்துக்கு நம்ம நல்ல ஒரு மனிதனை பார்க்கணும். போல் சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிற ஒரு மனுஷன், சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிற மனுஷன். தாவீது பற்றி நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 36, 37 பார்த்தோம்னா அந்த இடத்துல தாவீது பற்றி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 36, 37. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகி நான் கொன்றேன். போதும். சிங்கத்தையும் கரடியையும் நான் கொன்றேன். அந்த இடத்துல நான் அப்படின்று அழுத்தம் திருத்தமாக கொடுக்கப்பட்டிருக்குது. அவரு தான் கொன்னார். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்ததுனால அவர் கொல்லப்பட்டது. அந்த ஒரு காரியம் இருக்குது. அப்போ தாவீதுக்கு என்னல்ல, பயம் இல்லை, நல்ல ஒரு தைரியசாலியாக இருந்தார். சிங்கத்தை நம்ம கூண்டில் இருந்து பார்க்கும்போதே நமக்கெல்லாம் பயம். அது சத்தம் போட்டுச்சுன்னா பயம். அது பல கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு அதோட கர்ஜனை இருக்கும். அது கேட்கும் போதே பல விலங்குகளெல்லாம் ஓடிடுங்க. இந்த இடத்துல சிங்கம் இருக்குது, அதோட எல்லை, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம்னு சொல்லிட்டு ஓடி போயிடும். அப்படி ஒரு கர்ஜனையாக இருக்கும். நம்ம கூண்டில் இருக்கிற சிங்கம் சோர்ந்து போயிருக்கோம், ஃபுட்டெல்லாம் அது நினச்ச மாதிரி கிடைக்காது. அவங்க எப்போ போடுறாங்களோ அப்புறம் அதோட குறுகிய பலத்தோடு இருக்கும்போதே சிங்கத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன போய் பயமாக இருக்கும். அது ஒரு பிடரையே என்ன பண்ணோம், பயங்கரமாக இருக்கும். வாயை திறந்து கத்துச்சுன்னா அப்பா பயங்கரம், காடே அதிரும். அந்தளவுக்கு இருக்கிற ஒரு காரியமாக சிங்கத்தை அவர் எதிர்கொண்டார். தைரியம். கரடி என்ன பண்ணுன்னா அவரோட ஃபோர்ஸ் கீறிடும். நம்ம நினச்சி பார்க்குறக்குள்ளே நம்மளை என்ன பண்ணிடு, கீறி போட்டு போயிடும். நம்ம வந்துட்டு உயிர் பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும். மூஞ்சியில் ஒரு அடி அடிச்சதுன்னா அவ்வளோதான், பேந்துடும். முன்னாடி இருக்கிற அந்த ஓடு ஓப்பன் ஆகிரும். அந்தளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு கரடிக்கிட்ட நம்ம ஜெயிக்க முடியாது. ஆனால் கரடியே என்ன பண்ணுறது, தைரியமாக எதிர்கொண்ட ஒரு காரியமாக இருக்கிற அந்த தைரியம் இன்றைக்கி நமக்கு இருக்குதா? வீட்டில் யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டோன்னா சோர்ந்து போயிடுறோம். வேலை செய்கிற இடத்துல யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டா சோர்ந்து போயிடுறோம். சபையில் நம்ம குறித்து ஏதாவது ஒன்று சொன்னால் சோர்ந்து போயிடுறோம். இருக்கக்கூடாது. தைரியம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற நிமித்தம் நமக்குள்ளே தைரியம். அது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், விழுந்து போயிடுவோம். நம்பிக்கை உடையவர்களாக காணப்படுவார்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
நம்பிக்கை கொண்டவர்களாக எப்படிப்பட்ட எதில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கணும்னு இந்த இடத்துல நமக்கு தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ஏன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ம் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ம் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென். அக்கினி சுவாலையில் போடப்பட்ட 3 மனிதர்கள் அவங்க பயப்படவே இல்லை. சிலையை வச்சு அதை வணங்குங்க அப்படின்னு சொன்னால் கூட கர்த்தராய் நாமத்தை தவிர நாங்கள் எதையும் வணங்க மாட்டோம்னு சொல்லி தைரியமாக நின்றவர்கள். நம்பிக்கை, மரணம் வந்தாலும் எங்கள் தேவன் எங்களே தப்புவிக்கிற வல்லவராயிருக்கின்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அவரை தூக்கி கொண்டு போனவர்கள் இறந்தார்கள். உள்ள சூளையில் போடப்பட்ட 3 மனிதர்கள் பிழைத்தர அவர்கள் கூட ஒரு தேவதூதன் அங்கே என்ன பண்ணிட்டு உறவாடி கொண்டு இருந்தார். அது யாருடைய கண்கள் பார்த்தது? வெளியிருந்த எல்லா மனிதர்களுடைய கண்களும் பார்த்தது. ராஜாவும் பார்த்தார். அவர்களுக்கு சாட்சியாக அவர்கள் சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மரணம் ஏதுவான காரியம் நமக்குள்ளே வந்தாலும் நம்பிக்கை, தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கணும். நம்ம இன்றைக்கி இறந்துருவோமோ அப்படின்னு இருள் உங்களுக்குள்ளே வந்துடவே கூடாது. ஏன்னா ஒளியாகிய தேவன் நமக்குள்ளே இருக்கும்போது மரணம் அப்படின்ற ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. டைம் முடிஞ்சதுனால வேகமாக போகிறேன். நல்ல செயல்கள். அடுத்தது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் அதிகமாக பார்த்தோம்னா கர்த்தர் கீழ்ப்படிதல் ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம், செயல்படும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் இயேசுவின் கீழ்ப்படிதல் அந்த இடத்துல பார்க்கிறோம். படிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் ம் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். ம் நீ அவன் குதிகாலை நசுக்குவாய் என்றார். நசுக்குவாய் என்றார். பிதாவானவர் இயேசுவுக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறாரு. என்ன ஒரு காரியம்? அவன் தலையே நசுக்குகிற ஒரு காரியம். அவர் குதுங்காலையும் நசுக்கப்படும் என்று தெரிந்தும் தேவன் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கு இயேசு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதல் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். நம்மளுடைய தாயும் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிற ஒரு காரியத்தை இயேசு முன்மாதிரியாக வைத்து போகிற ஒரு காரியம் அவர் கீழ்ப்படைஞ்சார். யோவான் 19:30 வெற்றி சிறந்தவராக அந்த காரியத்தை தேவன் கொடுத்த அந்த நல்ல ஒரு காரியத்தை என்ன பண்ணுறார், கீழ்ப்படிந்து வெற்றிகரமாக சிலுவையிலே தன்னுடைய ராஜ்யத்தை நிறுவக்கூடிய காரியமாக அந்த இடத்துல காணப்படுகிறது. அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுறாரு, வெற்றி சேர்க்கிறார். ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்ட கீழ்ப்படிதல் யோவான் காரியத்தில் என்ன பண்ணுறாரு, வெற்றி சேர்க்கக்கூடிய காரியம். பல நாட்கள், பல வருடங்கள், பல யுகங்கள் கடந்து போகிற ஒரு காரியமாக இருந்தாலும் தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இயேசு கிறிஸ்துவ போல இன்றைக்கும் நாம் பல நாட்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிதல் ஆக வேண்டும். பல நாட்கள் நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைவேறாமல் இருக்கலாம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிறைவேறாமல் போகாதபடி இருக்கலாம். ஆனாலும் நாட்கள் கடந்து போன மாதிரி இருக்கலாம். நம்ம உடலில் சத்துவங்கள் குறைந்து போகிற மாதிரி இருக்கலாம். கண்கள் குருடாகலாம், கால்கள் தளர்ந்து போகலாம், சரீரம் எதற்கும் பலனற்று போகலாம். ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறத்தக்க காரியமாக நடக்கும். இது இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் இல்லை, ஆபிரகாமுக்கு நடந்தது. அவருடைய காரியம் பிள்ளை பெறாத வண்ணமாக எல்லாமே இறந்து போச்சு. சரீரம் செத்து போச்சு, சாராளுக்கும் செத்து போச்சு. ஆனாலும் என்ன பண்ணுறாரு தேவன், வானத்தின் நட்சத்திரம் பூமியின் மணலத்தை போல உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவன், கைவிடாத தேவன். அது நடந்ததா இல்லையா? இப்பொழுதும் நம்மளுடைய பாவத்தை நிவர்த்தி செய்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நமக்கு பாவம் மன்னிப்பு கொடுத்து ஆபிரகாம் சந்ததி இல்லாத நம்மளையும் ஆபிரகாமோட சந்ததிக்குள் சேர்த்து மிக திரளான கூட்டமாக நம்ம இந்த சபையில் வைத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுவோம். இன்றும் நாம் என்ன பண்ணுறோம், அவர் கூட இருக்கிறோம். ஒரு கீழ்ப்படிதல் நிமித்தமாக, ஒரு இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் நிமித்தமாக இன்றைக்கும் நாம் என்ன பண்ணுறோம், ஆபிரகாம் சந்ததியாக இன்று தேவன் நம்மளோட இருக்க வைத்திருக்க தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல செயல்கள் செய்கிற ஒரு காரியமாக நமக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். பேதுரு யோவான் செய்த ஒரு நல்ல காரியம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 அதிலிருந்து படித்து பாருங்கள். 1-13 மணிக்கும் படித்தோம்னா அது தெரியும். நான் அது சுருக்கமாக சொல்லிடுறேன். ஜெபா ஆலயத்தில் ஒருத்தர் உக்காந்துருக்கிறான். அவர்
பேதுருவையும் யோவானையும் பார்த்து கேட்குறாரு, ஏதாவது கொடுங்க அப்படின்னு. அவர் இப்போ சொல்கிறாங்க, எண்ணத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனாலும் அதற்கு மேலான ஒரு நாமம் இருக்குது. அதை சொல்லி அவன் கையை பிடிச்சி தூக்குனான. அவர் எந்திரிச்சு ஓடுனா. அவன் முழங்கால்கள் எல்லாம் முடக்கப்பட்டு இருந்தது. அவன் கால்கள் ஓடாத வண்ணமாக முடக்கப்பட்டிருந்தது. அதனால் உயிரோடு எழுந்து அவன் ஓடு சத்துவத்தை தேவன் கொடுக்குறார். இன்றும் நீங்கள் ஏதாவது ஆவிக்குரிய ஜீவித்தில் முடங்கி இருக்கிறீங்களா? நல்ல செயல்கள் செய்யாதபடி உங்கள் கால்களை தேவன் துரிதப்படுத்துகிறார். மான் கால்களைப் போல உங்களை ஓட வைக்கிறார். காண்டாமிருகத்தை ஒத்த பலனை உங்களுக்கு கொடுக்குறார். நீங்கள் ஓட வேண்டிய நாட்களில் முடவர்கள் போல உக்காந்துருக்கக்கூடாது. பொன்னும் வெள்ளியும் அல்ல. இன்று பொன்னும் வெள்ளிக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் நம்ம ஜபத்தில் எப்படி இருக்கிறோம்? தேவன்கிட்ட எப்படி பார்க்குறோம்? அந்த பிச்சை எடுக்கிறவன் அவங்கக்கிட்ட என்ன கேட்குறா? பொண்ணும் வெள்ளியும் வேணும்னு எதிர்பார்க்குற போல் இன்றைக்கி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவக்கிட்ட கேட்குற ஒரே காரியம் பணம். எப்படியாவது பணம் வேணும். ஆனால் தேவன் அதில் அதுக்கு மேலான ஒரு நாமத்தை உனக்கு கொடுக்குற. நீ எந்திரி, நீ வஸ்திரத்தை தரித்துக்கொள், உன் கால்களை நான் நின்று நீ ஓட வேண்டிய வழியை நான் காமிக்கிற, நீ ஓடு. காலங்கள் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிற, நீ ஓடு மகனே. நாட்களை நீ பார்த்துக்கொள். காலங்கள் குறுகி இருக்குது. நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ சோர்ந்து போயிடாத. தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், நல்ல செயல்கள் காரியம் நமக்கு கூட இருக்கிறாரு. தேவனோட உறவு நம்ம பார்த்துக்க. ஜெபத்தை கேட்கிற தேவன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 நம்ம பார்க்கும்போது தேவனுடைய உறவு அவர் கூட வைத்திருக்கும்போது ஜெபம் எப்படி கேட்கப்படுதுன்னு நீங்கள் பாருங்கள். தேவனோடு இருக்கும்போது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று. போதும். என்ன சொல்றாரு? வாக்கின்படியே அன்றி. வாக்கின்படி பனியும் பெய்யாது, மழையும் வராது. பனி பெஞ்சதுன்னா பூமி செழித்திருக்கும். தண்ணி இல்லைன்னா தாகத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஜபம் எப்படிப்பட்ட ஒரு ஜபமாக இருக்குது பாருங்கள். கருத்துள்ள ஜபம் சும்மா சலசலப்பான ஜபம் கிடையாது. அப்படி நம்ம பண்ண வேண்டாம். கருத்துள்ள ஜபம் பண்ணுறாரு. இப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு எழுதி கொடுத்துருக்கும் போது தேவனோட உடனோ அவர் இருக்கிறனால, உறவு கொண்டதுனால தான் என்ன இருக்குது? ஜபம் கேட்கப்படுது. இன்றைக்கி நம்மளோட ஜபம் கேட்கப்படுதா? நமக்கு ஒரு சுகவீனமாக இருக்குதுன்னா நம்ம ஒரு ஜபத்தை பண்ணுறோம். சலசலப்போடு ஜபம் பண்ணக்கூடாது. கருத்தாய் ஜபம் பண்ணணும். தேவனுக்கு உகந்த வார்த்தை சொல்லி ஜபம் பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போயிடும். நம்ம ஆலயத்தில் உட்காந்து ஜபம் பண்ணும்போது கேட்கப்படும். வீட்டில் உட்காந்து பண்ணும்போது ஜபம் கேட்கப்படும். வேலை ஸ்தலத்தில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஜபம் கேட்கப்படும். இப்படிப்பட்ட ஜபங்களால் கேட்கப்படணும்னு எப்பொழுதும் நம்ம தேவனோடு உறவாடி கொண்டே இருக்கிற ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்கும். இப்படிப்பட்ட நீதிமான்களின் காரியங்கள் எல்லாம் இருக்கும்போது நமக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும்னா, நம்மளுடைய ஆத்மா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்னா, யோவான் 3:16 படிப்போம். யோவான் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய வாழ்வுன்னா முடிவில்லாத வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுக்குறார். நித்திய வாழ்வு. நம் சரீரம் ஒரு வேளை நமக்கு பலவீனமாகி நம்ம மரணத்துக்கு எதுவான காரியத்துக்கு போகலாம். ஆனால் ஆத்மா எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கும்? நித்திய வாழ்வாக இருக்கும். அவர் ஒரு நாள் வரும்போது நம்ம சரீரத்தையும் எடுத்துக்கொண்டு போய் நித்திய வாழ்வுக்கு உண்டான வழிகள். நித்திய வாழ்வு பெறணும். நமக்குள்ளே என்ன இருக்கணும்? ஒளி இருக்கணும். ஒளி இல்லாமல், பாவ மன்னிப்பு இல்லாமல், கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்படாமல் நாம் இருந்தோம்னா நாம் நித்திய வாழ்வுக்குள் போகவே முடியாது. நித்திய வாழ்வுக்கு போக வேண்டும் என்றால் நாம் நீதிமான்களாக்கப்படுதல் வேண்டும். நீதிமான்கள் படும்போது ஜீவ ஒளி நமக்குள்ளே காரியம் இருக்கும். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்குறோம். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி நமக்குள்ளே இருக்கும்போது
இருளில் இருக்கிற நாம் விடுதலையாகி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உண்டான காரியம் நமக்கு தேவன் தந்தருளுவார். அப்போது நாம் நீதிமான் ஆக்கப்பட வேண்டும். இருளில் இருக்கிற நாம் வெளிச்சை காண்பவர்களாக இருக்கும்போது நமக்கு நித்திய வாழ்வு. அப்போ மரணத்தை குறித்து நமக்கு இனிமேல் பயம் வருமா? வராது. சரீரப்பிரகார மரணம் வந்தாலும் நம் தேவனோட நித்திய வாழ்வுக்குள்ளே இருப்போம். தேவனுடைய வருகை சமீபத்துனா நாம் சரீரத்தோட நித்திய வாழ்வுக்குள்ளே கடந்து போயிடுவோம். தேவன் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் இந்த ஆராதனையை முடிப்போம். எல்லோரும் எழுந்து நிற்போம். தேவனுக்கு கொடுத்த நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை. சோத்திரம், 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 சோத்திரம். கேளுங்க. அப்பா, நான் நீதிமான் ஆக்கப்பட வேண்டும். எனக்குள்ளே உம்முடைய தன்மை காணப்படணும். அப்பா, உம்மை போல் நான் மாற வேண்டும். இருள் அகன்றி ஒளி என் இருதயத்துக்குள் வர வேண்டும். நான் உலகத்துக்கு ஒளியாக இருந்தேன் என்று நீர் சொன்ன வார்த்தையின்படி நான் உலகத்தில் இருளில் இருக்கிற மனிதர்களுக்கு நான் ஒளியாக காணப்பட வேண்டும். என்னுள் இருக்கிற ஒளி மக்கள் பார்க்க வேண்டும். என்னுள் இருக்கிற உம்முடைய அன்பை நான் மக்களிடத்தில் செலுத்த வேண்டும். ஆமேன், ஆமேன். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். தேவன் இடத்துல நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கேளுங்க. தகப்பனே, நான் ஒளியாக இருக்க வேண்டும், நான் ஒளியாக இருக்க வேண்டும், நான் நீதிமானாக இருக்க வேண்டும். எனக்குள் பல நன்மையான காரியத்தில் நீங்கள் விதையும் ஆண்டவரே. நல்ல கனி கொடுக்கும் மரமாக நான் மாற வேண்டும். அப்பா, நீர் என்னோட இரும். நல்ல கனி நீர் வந்து பார்க்கும்போது என் வாழ்க்கையிலே நான் கனி கொடுக்கும் மரமாக இருக்க வேண்டும். நான் ஒருபோதும் பட்டுப்போன மரமாக இருக்கக்கூடாது. அப்பா, நீர் எதிர்பார்த்த பரிசுத்தமான கனியை தரும் மரமாக அப்பா உம் கரத்தில் நான் வர வேண்டும். உம் கரத்தில் நான் இருக்க வேண்டும். நீர் புசித்து ஆவியானவரே நீர் புசித்து நீர் சாட்சி கொடுக்கிற உத்தமமான ஆவியானவரே நல்ல மார்க்கமுடையவனாக நான் இருக்க வேண்டும். யோபு குறித்து நீர் சாட்சி கொடுத்தீர், என்னை குறித்தும் நீர் சாட்சி கொடுக்க வேண்டும். அப்பா, இந்த உலகத்தில் நான் எவ்வளோ பாடுகள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ இழப்புகள், எல்லாவற்றிலும் நீர் என் கூட இருக்கிறேன். என் கையை பிடித்து என்னை நடத்தியிருக்கிறேன். எந்த வழியில் நடக்க வேண்டுமா ஜீவ பாதையை எனக்கு காமிச்சிருக்கிறேன். என் பாதைகளில் அப்பாவினரே ஒளியை நீர் வெளிக்காட்டியிருக்கிறேன். அந்த பாதையில் நான் ஓடுகிறேன். எனக்கு நீர் கொடுத்தீர் நல்ல பங்கை நான் தெரிந்தெடுத்து இந்த நாளில் ஆவியானவரே உம் கரத்தில் நான் சேரும் அளவும் ஆவியானவரே நான் நல்ல ஓட்டத்தை ஓடுபவனாக நான் காணப்பட வேண்டும். அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன். அவர் கையிலிருந்து முத்திரை மோதிரத்தை நாம் பெற்றவர்களாக, ஜீவ கிரீடம் பெற்றவர்களாக, ஆபிரகாம் மடியில் நாம் சிறு பிள்ளையாக அவர் மடியில் அமரும் அந்த தன்மை, அந்த வாய்ப்பை ஆவியானவரே இந்த நாளில் எங்களுக்கு தாரும். ஆவியானவரே, நாங்கள் இந்த 25ஆம் வருடத்தின் இறுதி ஆராதனையிலே எங்களுக்கு நல்ல வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி. இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு நீர் ஜீவனாக இருந்து எங்களை வழி நடத்திருக்கிறேன். ஒளியாக இருந்து எங்களுக்கு வழி நடத்திருக்கிறேன். ஆவியானவரே, நெய்யின் தன்மை ஆவியானவரே நெய்யை போல் சுவையுள்ள வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அவைகள் ஒன்றும் கசப்பில்லை. காடியை கொடுக்கும்போது கசப்பாக இருந்தது, ஆனால் நீர் எங்களுக்கு நெய்யான நல்ல சுவையுள்ள வாழ்க்கையை நீர் கொடுத்திருக்கிறேன். ஆமேன். சிலுவையில் எங்களுக்காக மரித்தீர். நித்திய வாழ்வை எங்களுக்கென்று நீர் கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பாவினவரே, எங்கள் வாழ்க்கை உம் கரத்தில் ஒப்புகிறோம். பிரகாசிக்கிற வண்ணமாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். புதிய வருடத்துக்குள் நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு இந்த நாள் எங்களுக்கு ஜீவனை கொடுத்துரு. அதற்காக உமக்கு நன்றி. புதிய வருடத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்பாதையில் செல்ல வேண்டும், எதற்காக நாங்கள் ஓட வேண்டும் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தும். எவைகள் தீமைகளிலிருந்து நாங்கள் விலகி இருக்க வேண்டும்
வேண்டும் என்பதையும் எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நீர் எங்கள் கூட இரும், எங்கள் கூட இரும், எங்கள் கூட இருந்து நீர் ஆசீர்வதிப்பாக்க நன்றி, எங்களை ஆசீர்வதிப்பாக்க நன்றி. சிறு மந்தையாக நாங்கள் இப்பொழுது இருந்தாலும் பெருக நீங்கள் கிருபை செய்யுமாப்பா. சிறு மந்தையாக நாங்கள் இருந்தாலும் பெரும் கூட்டமாக நாங்கள் அப்பாவுடைய நீர் வரும்போது உம்முடைய சமூகத்தில் வரும் கூட்டமாக நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் ஆவியினரை சோத்திருக்கிற நல்ல கிரீடத்தை உடுத்தி வித்த மகளாக உம் சமூகத்தில் வருபவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். அப்பாவுடைய நீர் எங்கள் கூட இரும், எங்களை வழி நடத்தும். உலகம் ஒன்றும் எங்களை இச்சிக்காத வண்ணமாக, பச்சித்து போடாத வண்ணமாக அப்பா நாங்கள் கானான் தேசத்தை வந்து அடைபவர்களாக, ஆவினர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு நாங்கள் வந்து அடைபவர்களாக எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது, ஒருபோதும் சோர்ந்து போயிடக்கூடாது. கானான் தேசமாகிய பரத்திற்கு, உம்முடைய பரத்துக்கு வந்து சேர மட்டும் அப்பா நீர் எங்களை ஆவினர் மன்னாவினால் போஷிக்க போர்க்கா நன்றி, காடையினால் போஷிக்க போக்க நன்றி. ஆவியானவரே, ஆவினர் கண்மலையிலிருந்து வரும் ஆவினர் நீரினால் எங்களை போஷிக்க போக்க நன்றி. அப்பா நாங்கள் ஒருபோதும் முறுமுறுக்காத வண்ணமாக, ஆவினர் உமக்கு விரோதமாக எந்த ஒரு பாவம் செய்யாத வண்ணமாக, எந்த ஒரு அப்பாவினரே எகிப்தின் காரியம் எங்களுக்குள் வராத வண்ணமாக அப்பாவினரை நீர் பாதுகாத்து வேலையெடுத்து பாதுகாத்துக்கிறோம். உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்களை மூடி மறைத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்திருப்பாக்க நன்றி. எல்லாவற்றும் அக்காத்துள்ள துதிகனமாக உமக்கு சித்தி வல்லவர் இயேசு நாம் ஜெயிக்கும் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுவலுமே பசுநாம சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளும் மறாதே. ஆமே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவோட அன்பும் பரிசுத்தாவின் அந்நியம் ஐக்கியம் சதா காலங்களும் நம்மோடு இருப்பதாக. ஆமே ஆமே ஆமே. ஹல்லேலூயா. சோத்ரம்.